ஸோ, ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம வந்து ப்ளே பண்ண போற கேம் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் சிமுலேட்டர் இந்தியாங்கிற ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. அதுக்கடுத்ததா லாஸ்ட்டா பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே மெசேஜ் நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேம்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம போற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு சேலம் தான் போக போறோம். ஓகே, கோயம்புத்தூர் டு சேலம் போயிட்டு வரலாம். வந்து பார்த்தீங்கன்னா ये जंग है और ये आग इसलिए लगाई है ताकि तुम्हारी जिंदगी को जहन्नुम बना दे। ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லோடிங் ஆயிட்டு இருக்கு கேமு. கேம் லோட் ஆகுனதுக்கப்புறமா நமக்கு வந்து கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். என்ட்ரு ஆன உடனே கேமுக்குள்ள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போணும். ஏன்னா இது கேரியர் மோட். ஃப்ரீ மோட்னா அப்படி இல்ல. நம்ம பஸ் எடுத்துக்கிட்டு எங்க வேணாலும் போலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேமுக்குள்ள என்ட்ரு ஆயாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர்ஸ் எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க. ஆமா. இந்த ஆரம்பமே அமங்கலமா இருக்குது. சரி போவோம். ஏன்னா லேசர் தான் அடிச்சிருக்கேன். எதுவும் ஆகாது. 2 பேசஞ்சர்ஸ்க்காகவா? சரி ஏறுங்க. பேசஞ்சர்ஸ் 2 பேரும் ஏறுங்க. டாய் பஸ்ல ஏசி இருக்காடா? அதான் இருக்கு. ஏறுங்க தாத்தா. சரி சரி. ஓகே, தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ் எடுத்துடலாம். நல்லா வளையுது, நல்லா இருக்கு இந்த பஸ்ஸு. சரி ஃபாஸ்ட்டாக போவோம். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். பஸ்ஸு திருப்புறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா டாய் என்னடா ஓட்டுற பஸ்ஸ? சூப்பரா ஓட்டி கிழிச்சிட்ட. எங்களை எங்கடா போய் விட போற? பஸ் ஸ்டாப்ல விட போறியா இல்ல பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கி அனுப்பி விட போறியா? தாத்தா அவட பேசாம வாங்க தாத்தா. தெரியாம அடிச்சிட்டு லேசா தானே அடிச்சேன். இது லேசாவா அடிச்ச நீ? சரி ஓட்டு. என்ன பண்றது? ஏன் நடந்தா வரணும்னு சொல்லிடுறேன். அதனால வாயை மூட்டு வர ஓட்டு ஒழுங்கா. அப்பா இந்த தாத்தா விட்டா பேசுறது அதை பத்தி. ஸோ ஓட்டுவோம். ஆமா நாய் என்னடா ஓட்டுற நீ பஸ்ஸ? தாத்தா அந்த பஸ்ல பிரேக் பிடிக்கல, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. ஆமா பிரேக் பிடிக்கணும். நம்மளும் இதை நம்மளோட நம்ம பாட்டி போங்க. சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளைஓவர் மாதிரி வருது. அது மேலே ஏறணும். இங்கே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த பஸ்ஸில். அந்த ஸ்க்ரீன் அந்த மேப் மாதிரி ஒன்று போகுதுல்ல ப்ளூ கலர், அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகணும். இதான் அந்த சேலம் போகிற ரூட்டு. ஓகே ஃபாஸ்ட்டாக போய் வளர்க்கலான்னு பார்த்தா என்னடா இது? தாத்தா சொல்லுவாரோ? டாய் நான் எதுவும் ஒன்று சொல்ல மாட்டேன். ஏன்னா எப்படியோ நீ கட்டி இச்சிக்கிட்டே தான் இருக்க போற. அதுக்கு என்னோட எனர்ஜி தானே வயசுட்டு. நான் ஒன்று சொல்ல நீ ஓட்டு. என்னடா தாத்தாவே இப்போ நம்மளை பார்த்து பயப்பட மாட்டாரு நம்ம ஓட்டதை பார்த்து. சரி இவனை ஓவர்டேக் பண்ணி போவோம்னு பார்த்தேன். அது ஏன் தப்பா ஆப்பாடா. எப்படியோ நெக்ஸ்ட் மேப்புக்கு போயாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேப் ரீச் பண்ணணும். நெக்ஸ்ட் ரீச் பண்ணியாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தா கொஞ்ச நேரம் நம்ம பிரேக்கு. அதுக்கடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள என்ட்ரு ஆகுவோம். ஓகே பிரேக் எடுத்துக்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் வந்துருக்குது. இந்த பிரேக் முடிஞ்சோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். என்ட்ரு ஆனோடனே நல்லா பஸ்ஸை ஃபாஸ்ட்டாக அடிச்சு ஓட்டுவோம். ஃபாஸ்ட்டாக ஓடுவோம். இது ஃபுல் ஸ்பீடு எவ்வளோன்னு செக் பண்ணி பார்ப்போமா? ஒரு வாட்டி வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபுல் ஸ்பீடு இப்போ 85லேயே போகுதா? சரி ரிட்டர்ன் பேசஞ்சர்ஸ் டு ஸ்டேஷன். ஸ்டேஷனில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸை ரிட்டர்ன் பண்ணிடணும். ரிட்டர்ன் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் எல்லாரும் ரிட்டர்ன் பண்ணலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ எண்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போகணும்னு நான் பார்க்குறேன். அது ஹேண்ட் பிரேக்கை போட்டு இது வந்து பெருசாக்கி பார்த்து இப்படி தெரிஞ்சிடும். இன்னும் இவ்வளோ தூரம் தான் போகணுமா? ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அதுக்கு ரீச் ஆகிடலாம் நம்ம. ஓகே இப்போ நம்ம வந்து போவோம். ஆனால் பஸ்ஸு மூவ் ஆகலை. என்ன தெரியும் ஆஃப் கொடுத்துட்டேன். ஓகே மூவ் ஆகலை. ஆனால் மூவ் ஆகவே இல்லை. ஹேண்ட் பிரேக்கை போட்டுக்கேண்ணா மறந்து போயிட்டேன். ஹேண்ட் பிரேக்கை போட்டுது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேஸில் கூட கார்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போகணும் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு
இப்போ ஒரு சேலஞ்ச் பண்றேன். ஓ! நான் போறேன். ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலான்னு பார்த்தா, அதுக்குள்ள இடிச்சுட்டேன். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இடிக்காம நான் வந்து ஓட்டுறேன். இடிக்கவே மாட்டேன். ஆமா. இவர் அப்படியே இடிக்காம ஓட்டி கிழிச்சிட்டாரு. தாத்தா கம்முன்னு இருக்கு பாப்பா, இடிக்காம ஓட்டுறேன். எப்பாடா இந்த தாத்தா என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரமா போய் உங்களை விட்டுணும் ஸ்டேஷன்ல. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல 127 120 ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். 132 சூப்பராக இருக்கு. இங்கே இடிக்கக்கூடாதுன்னு பண்ணிட்டு சொல்லியிருக்கேன். அதனால் இடிக்காம போகணும். இப்படி இடிச்சிருவோம் இப்படி போனா, அதனால ஹார்ன் அடிப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரை போட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அவங்க முன்னாடி போகிற அந்த காரு வளைச்சிடும். அந்த சைடு போயிடும், வளைச்சிடும். ஓ ஜஸ்ட் மிஸ் எதுவுமே சொல்லாமல் பிரேக் போடுறாங்க பார்த்தீங்களா, இடிச்சிருப்பேன். நல்ல வேலை பிரேக்கை போட்டேன் முன்னெச்சரிக்கையாக இருந்து. அப்படி பண்ணியிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கால்வாசி மாப்பை தாண்டிட்டோம். எங்கேயும் இடிக்காம தானே போகக்கூடாது. நான் இந்த சைடு ராங் ரூட்டில் போகிறேன். ராங் ரூட்டில் போயிட்டு அப்புறம் எங்கேயுமே இடிக்காமல் போகிறேன். எப்படி நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய முழக்காடுங்க. சரி எங்கேயுமே இருக்கக்கூடாது. இங்கே டிராஃபிக்காக இருக்குது. ஓகே இந்த மண்ணில் போயிடுவோம். சரியா இப்படி போயிடுவோம். இப்போ ஓகே இப்போ எல்லா டிராஃபிக்கையும் தாண்டியாச்சு. ஓ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட வந்துட்டோம். அந்த ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். பிரேக்கப் போட எவ்வா எங்கே பிரேக் போட்டு எங்கே வந்து நிற்கிது. ஹேண்ட் பிரேக்கை போட்டேன். அதோட சேர்த்து நம்ம போகிற பிரேக்கையும் போட்டேன். ஹேண்ட் பிரேக் எடுத்துடணும். ஓகே இப்போ ரிவர்ஸ் வந்துட்டு அதுக்கடுத்து மறுபடியும் டிரைவ் மோடுக்கு போயிட்டு இப்போ ஆக்சிடென்ட் கொடுக்கணும். இடிச்சிட்டேன். ஓ இடிச்சிட்டேனே. சரி விடுங்க, பின்னாடி தான் இருந்துச்சு, அது எதுவும் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஸ்டேஷனில் இப்போ எல்லா பேசஞ்சர்ஸும் அவங்கள விட்டுருணும். ஆமாம் ஜஸ்ட் மிஸ் இடிச்சிட்டேன். அப்பாடா எப்படியும் சேஃப்டியாக வந்து விட்டாச்சு. என்னது சேஃப்டியாவா? எங்கெங்கெல்லாம் இடிச்சேன்னு எனக்கு தானே தெரியும். ஓப்போ சரி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கேம் ஃபினிஷ்டு. ஸோ இப்போ யாருக்கெல்லாம் இந்த கேம் பிளே பிடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோ கூடவே அந்த லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. அப்புறம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ டாட்டா பை பை. டாட்டா சி யூ பை பாய்.